அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? அந்த கொடை இறைவனால் மட்டும்தான் நம்மளோடு தக்க வைக்க முடியும். அதற்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் தான் அதில் நிறைவாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இறைவனை சார்ந்து நாம் இருக்கும்போது நமக்கு கவலை எதற்கு சொல்லுங்கள்? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 40 இறைவார்த்தை 1-3 முடிய. ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு, கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆறுதல் கூற சொல்லுகிறார் நம்மளுக்கு. ஏனென்றால் நாம் பட்ட துயரங்களுக்கும் பாடுகளுக்கும் நோவுகளுக்கும் எல்லாத்துக்குமே நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன், அந்த ஆறுதல் மூலமாக நீ நிறைவடைவா என்று சொல்கிறார். ஏனென்றால் நம்மளை அவர் தேர்ந்தெடுத்ததற்கு, நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மளை தேர்ந்தெடுத்து இறை அச்சத்தோடு இருந்து பாதைகளை ஆயத்தமாக்க சொல்லுகிறார். இறைவனுக்காக ஆன்மா ஆயத்தம் இல்லையா? நம்ம என்ன ஆயத்தப்படுகிறோம், என்ன ஆயத்தம் செய்கிறோம்? இவ்வுலக வாழ்க்கைக்குரிய ஆயத்தத்தில் இருக்கிறோமா? சொத்து சுகம் சேர்க்கிறோமா? பொருளை சேர்க்கிறோமா? இல்லை இறைவனுக்குரிய ஆயத்தத்தால் நாம் இருக்கிறோமா? நாம் பிறருக்கு உதவி செய்கிறோமா? நம்மிலும் நலிவுற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? நாம் கண்முன்னே ஒன்றுமில்லாதவர்களை கைதூக்கி விடப்படுகிறோமா? இது எல்லாமே இறைவன் நமக்கு வைக்கின்ற ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆகிறோமா? மார்க் போடுறது யார்? தந்தையாம் இறைவன். இந்த பரீட்சையில் நாம் எழுதுகிறோம், பரீட்சை எழுதுகிறோம். நம்ம சொல்லலாம் வாயால், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனால் காண்பவர் அவர். அவருக்கு முன்பு நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியும் மனமுவந்து நாம் எதை செய்தோம் என்பது தெரியும். எதை செய்தாலும் அவர் அறிவார். அறிகின்ற தேவன் அல்லவா? அதனால தான் என்ன சொல்கிறாரு? எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷராக இருந்தாலும் சரி, நாம் என்ன பாவங்கள் செய்கிறோமோ அந்த பாவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டா இல்லையா? அதுதான் கூலி, நாம் பெற்றுக்கொண்ட கூலி. அப்போது நாம் அதில் மனம் மாறி அவரிடம் வரும்போது அவர் நம்மளை என்ன செய்கிறார்? மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு, இந்த ஆன்மாவை நான் எவ்வளவு நேசித்தேன், என்னை விட்டு எப்படி விலகி சென்றது, இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், இந்த ஆன்மா மீண்டும் என்னிடம் வந்ததென்று. அப்போ அந்த சந்தோஷம் கொடுப்பவர்கள் யார்? நாம் தான். நம்ம ஒரு ஆன்மாக்காக நாம் ஜெபிக்கும்போது, அந்த ஆன்மா மீட்டெடுக்கப்படும் போது பரலோகமே ஆனந்தத்தில் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் நாம். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும், நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் இறைவனுக்குரிய வார்த்தைகள், இறைவனுக்குரிய சேவைகளை செய்கிறோமா? செய்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோமா? இல்லை நமக்கு மட்டுமே என்று இருக்கிறோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, தெரிந்து கொண்டவர் நீர் எங்களை. ஆமாண்டவரே. பேர் சொல்லி அழைத்தவர் நீர் எங்களை. ஆமாண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தி அதன்படி நாங்கள் வாழும்படி எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்தவர்களும் அறியாத தெரியாதவர்களும் ஆமாண்டவரே, துன்ப துயரத்தில் இருப்பவர்களையும் ஆறுதலற்று இருப்பவர்களையும் நீர்தாமே அமைதிப்படுத்துவதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்களும் உம்மோடு இணைந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு அதை செய்து கொடுக்குற அந்த கிருபைக்கு நன்றி கூறுறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய வரம் ஒன்றுமில்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தான் எங்களை வழிநடத்துகிறீர், வாழ வைக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை தேற்றுகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர், தாங்குகிறீர் உம்முடைய கரத்தில் வைத்து. ஆமாண்டவரே, எங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நீர் எங்களை உம்மோடு சேர்த்து கொண்டதே பெரிய காரியம் அல்லவா? அந்த பெரிய காரியத்திற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி கூறும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நீர் செய்ததை விட இனிமேல் எங்களை நிறைவாக நீர் வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.